நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 3/3/2026க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 19ஆம் தேதி, மார்ச் மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 1:30 மற்றும் 2:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30, குளிகை 12 மற்றும் 1:30, யமகண்டம் 9 மற்றும் 10:30. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று மாலை 5:52 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று காலை 8:07 வரை மகம், பின்பு பூரம். யோகம் இன்று காலை 6:27 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 8:07 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். மேஷம் ராசி நேயர்கள். இன்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி எல்லாம் கண்டிப்பாக காப்பாற்றி கொடுக்க முடியும். வழக்குகள் கூட சாதகமாக இருக்கக்கூடுங்க. ஏதேனும் உங்களுக்கு வறட்சி கூடுதலாக இருக்கக்கூடும். பிள்ளைகளாலும் நன்மை ஏற்படக்கூடும். நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அரசியலில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். சுப செலவுகள் ஒரு பக்கம் வரக்கூடும். இன்று உத்தியோகம் பார்ப்பவர்கள் தொடர்ந்து சற்று சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டியிருக்கும். உங்கள் உழைப்புக்கேற்ற தகுந்த செல்வாக்கும் பணவரவும் கிடைக்குங்க. உடன் பணிபுரிவோரால் அனுசரணைகள் உண்டாகக்கூடும். உங்கள் பொறுப்புகளை தட்டி கழிக்க வேண்டாம். எந்த ஒரு வேலையும் நீங்க நேரம் தவறாமல் செய்வது மிக நல்லது. தள்ளி போடுதலும் வேண்டாம், அலட்சியம் காட்ட வேண்டாம். என்று பெண்கள் விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அக்கம் பக்கத்தை நல்ல பெயர் எடுப்பீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று முடிந்த அளவு எதையும் யோசித்து செய்வது மிக சிறப்பு. காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மன அமைதியுடன் செயல்பட வேண்டும். காதல் கண்டிப்பாக வெற்றிநடை போடுங்க. என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. உயர்கல்வியில ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி இன்று உங்களுடைய பொறுப்புகளை மட்டும் தட்டி கழிக்க வேண்டாம். நடைபெறாமல் இந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். செல்வாக்கு மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கூடும். அரசியல் ஈடுபாடு அதிகரிக்க கூடும். நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க கொடுங்க. பரணி என்று எந்த ஒரு வேலையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உழைப்புக்கேற்ற தகுந்த வருமானம் வரக்கூடுங்க. செல்வாக்கு மிக்க சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்களை இன்று நீங்க நேரம் செலவிடுங்கள், அது போதும். கிருத்திகை முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். சில இடங்கள்ல கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். பிடிவாதம் தயவு செய்து வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலையும் வெற்றி இருக்குங்க. சிரமங்களை ஓரளவு சரிக்கட்டி விடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். பதட்டம் கொள்ள வேண்டாம். ரிஷபம் ராசினியர்கள் இன்று யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என்று புரிதல் வேண்டுங்க. குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்வது உங்க கையில் உள்ளது. யாரையும் இன்று நீங்க எந்த வகையிலும் காயப்படுத்தி விட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதையும் வெற்றி இருக்குங்க. அவசர முடிவுகளை மட்டும் தயவு செய்து எடுக்க வேண்டாம். பக்குவமாக செயல்பட்டு காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். சிரித்து பேசும் நண்பர்களால் சிக்கல் கொஞ்சம் ஏற்படும். உறவினர்கள் பகை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மனக்கசப்பு ஏற்படும்படி நடந்து கொள்ள வேண்டாம். நல்ல தகவல் இல்லம் தேடி வரக்கூடும். உடல்நலையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். தெய்வ அனுகூலம் உண்டாக கொடுங்க. பொருளாதார பலம் சிறப்படைய கூட்டும். காரியத்தில் அனுகூலம் உண்டாக கூட்டும். செய்யும் முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்குங்க. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியும். என்று உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. ஏதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சுப நிகழ்ச்சிகள் உடனே நிறைவேற கொடுங்க. முயற்சிகளை தொடர்ந்து செய்வது மிக நல்லது. பெண்கள் விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அற்புதமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று மனம் போன போக்கில் செயல்பட வேண்டாம். கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு
பொறுமையாக செயல்படுங்கள், வெற்றி நிச்சயம். காதல் மட்டுமே கொஞ்சம் குளறுபடியாக இருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதல் கொஞ்சம் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. பதட்டம் கொள்ள வேண்டாம். காதலை பற்றி இல்லத்தில் கலந்து பேசுங்கள் என்று மாணவர்கள். கல்விக்காக நேரம் ஒதுக்க வேண்டும். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் மாணவர்கள் என்று. பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவது மிக சிறப்பு என்று. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று. உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று தள்ளி போன காரியங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. முயற்சிகள்ல கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் கற்பனை போல் பற்றிக் கொள்வீர்கள் என்று. நிலையான வருமானத்திற்கு வழியமைத்துக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. ரோகிணி. உடல் உழைப்பு அதிகரிக்கக்கூடும். செல்வாக்கு கூடும் நாளாக இருக்கக்கூடும். பண வரவு கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். நட்பு வட்டம் என்று விரிவடைய கொடுங்க. கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. தைரியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் என்று. உண்மைக்கு புறம்பாக நடந்து கொள்வரிடம் விலகி இருப்பது மிக நல்லது. மிருக சிரிஷம். இன்று பொருளாதாரத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய சூழல் இருக்கும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. சுப நிகழ்ச்சிகள் உடனே நிறைவேற கொடுங்க. புதிய முயற்சிகளை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அக்கறையுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பொருளாதார பலம் என்று சிறப்படையக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று. வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளைவீர்கள். பணியில் ஏற்பட்ட தொய்வு விலகி செல்லக்கூடும். வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. சிந்தனை பலம் கண்டிப்பாக உருவாக கூடும். வரவும் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். பால்ய நண்பர்களின் சந்திப்பினால் பல நாட்களாக நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறக்கூடும் என்று. நல்ல நிலைக்கு உயர்த்தப்படுவீர்கள். உயரிய வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். முடிவுகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த குறைகள் ஒவ்வொன்றாக மாறும். முன்னேற்றத்திற்கு உண்டான பாதைகளை வகுப்பீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள் என்று. உடனுக்குடன் இன்று பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். தள்ளி போன காரியம் கண்டிப்பாக சூடுபிடிக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கூடுதல் பொறுப்புகள் ஒரு பக்கம் வரக்கூடும். பெண்கள் இன்று விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டத்தின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். பெண்களுக்கு இன்று எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். காதலை பற்றி புரிதல் இருப்பது மிக நல்லது என்று. மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் ஆர்வம் ஏற்படக்கூடும். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. மாணவர்களுக்கு எதிலும் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும் என்று. முயற்சிகளை மேற்கொண்டால் எளிதில் வெற்றி பெற முடியுங்க என்று. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று. உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். என்று கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். எதிலும் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரக்கூடுங்க. சந்தோஷங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். சகோதர ஒற்றுமை பலப்படும் நாளென்றே என்று உங்களுக்கு சொல்ல முடியுங்க. திருவாதிரை. என்று தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கூடும். அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்பட கொடுங்க. முடிக்க முடியாத காரியங்கள் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிரமங்கள் ஓரளவு விலகி சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. புனர்பூசம். என்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுக்க முடியும். பணிகளை கூட விரைவாக செய்து முடிக்க முடியுங்க. அரசியல் தொடர்புடையவர்களின் நட்பு கிடைக்கக்கூடும் என்று நீங்க பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். இந்த இனிய நாளை நீங்க அற்புதமாக பயன்படுத்தி வெற்றி பாதையை நோக்கி எடுத்து செல்வீர்கள். கடகம் ராசினியர்கள். என்று கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள்.
நல்ல நிலைக்கு உயர்ந்து செல்லக்கூடிய சூழல் இருக்குங்க. இந்த வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடுங்க. மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். பல வகையில உங்களுக்கு யோகங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. நட்பு வட்டம் கூட கண்டிப்பாக விரிவடையக்கூடும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். மற்றவர் விஷயத்தில் மட்டும் தயவு செய்து தலையிட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு மட்டும் என்று இருக்க பாருங்கள். பெரிய பிரச்சனைகள் எழுந்தாலும் போக போக எல்லாம் சரியாக கொடுங்க. நட்பு ரீதியில் ஏற்பட்ட சிரமங்களுக்கு கூட இப்பொழுது முடிவு கிடைக்கக்கூடும். கடகம் ராசினியர்கள் இன்று நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சோகங்கள் மாறி சுகங்கள் கூட்டும். விடாமுயற்சிக்கு வெற்றி கிட்டும். ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் பணிகளையும் மேற்கொள்ள முடியுங்க. சுபகார பேச்சுக்கள் நல்ல முடிவையும் கொடுக்குங்க. என்று பெண்களுக்கு மனக்கலக்கம் ஏற்பட்டு பெண்ணே சரியாகும். எதிலும் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். கூடுதல் பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். கலைத்துறையில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று புகழும் பாராட்டும் வந்து சேரக்கூடும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களை சுறுசுறுப்பாக அமைதியாக வழிநடத்துவீர்கள். பெண்களுக்கு திட்டங்கள் ஓரளவு பலிக்கக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வீர்கள். காதலை பொறுத்தவரை பொறுமை வேண்டும், நிதானம் வேண்டும். காதலுக்காக எந்த ஒரு முடிவும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். இந்த சுபகார பேச்சுக்கள் கண்டிப்பாக முடிவாகும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மனக்கலக்கம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தைரியமாக எதிலும் ஈடுபடக்கூடிய சூழல் இருக்கும். சுகங்கள் தேடி வரக்கூடுங்க. சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு எதிர்பார்த்த பதவிகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. காசு பணத்தை கொஞ்சம் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் செயல்படுத்துங்கள், அது போதும். பூசம் என்று உணவுக்குள் கட்டுப்பாடு வேண்டும். நடைப்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். வாய்ப்புகள் வாயிலுக்கு அது வந்து தட்டுங்க. மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி கூடும். சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். என்று உங்களுக்கு சோகங்கள் மாறி சுகங்கள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ஆயில்யம் சுபகார பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். மங்கையரால் ஏற்பட்ட மனக்கலக்கம் கண்டிப்பாக மாறும். என்று ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் என்று பணிகளை மேற்கொள்வீர்கள். விடாமுயற்சிக்கு வெற்றி கிட்டும் நாளாக இருக்கக்கூடும். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிருக்க நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். பால்ய நண்பர்களின் சந்திப்பினால் நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். என்று எந்த ஒரு பிரச்சனையும் நீங்க மன அமைதியுடன் செயல்படுத்துவது மிக சிறப்புங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று நெருக்கடிகள் ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக சரியாகும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய சூழலும் கண்டிப்பாக இருக்கின்றது. விரயங்கள் மட்டும் கொஞ்சம் அதிகரிக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். நேற்றே சேமித்து வைத்த பணம் இன்று செலவுக்கு பயன்பட கொடுங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். அதிகாரிகளை அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. தொழில் கூட்டாளிகளால் இன்று தொல்லை உண்டாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் நிமித்தமாக சிலர் தூர தேச பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். யாரிடமும் சற்று கவனமுடன் பார்த்துக் கொள்ள வேண்டும். நினைத்ததை கண்டிப்பாக முடித்து காட்டுவீர்கள். அவசியமற்ற வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். வேலை இல்லாமல் தவித்த இரவுகள் மாறி நல்ல வேலை வாய்ப்புகள் அமைந்துவிடக்கூடும். தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. சரியான மாற்றங்கள் இன்று ஏற்படக்கூடும். வீண் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். அலைந்து திரிந்து சில பணிகளை மேற்கொள்வீர்கள். எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படக்கூடுங்க. வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. இரவும் பகலும் கண்டிப்பாக உழைப்பிருக்கும். அந்த உழைப்புக்கேற்ற நல்ல பலன் இருக்கும். கூடுமானவரை சேமிப்பை நீங்க அதிகப்படுத்த வேண்டும். பல நாட்களாக நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. பெண்கள் விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். துரிதமாக செயல்படக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று மனம் போல் வாழ்க்கை அமைந்து விடக்கூடும். காதல மட்டும் கொஞ்சம் புரியாத புதிர் போல் இருக்கும். குழப்பம் நிறைந்ததாக இருக்கும். காதல கொஞ்சம் அமைதி கொள்வது மிக சிறப்பு. பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். பொறுப்புகளை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று முக்கிய முடிவுல தெளிவு ஏற்படக்கூடும். போட்டி பந்தயத்தில் வெற்றி பெறக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது கரும் நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். கரும் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு
எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் கரு நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்ற வேலை இல்லாமல் தவித்த இரவுகள் கண்டிப்பாக மாறி நல்லதொரு வேலை வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. தொல்லைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். அதிகாரிகளை அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். நீண்ட தூரம் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாக இருக்கக்கூடும். விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். சோகங்கள் மாறி சுகங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பூரம். கலைத்துறையில் உங்களுக்கு மிகுந்த ஏற்படக்கூடும். தங்கு தடையின்றி பணிகளை மேற்கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். என்று மனக்கலக்கம் ஏற்பட்டது கண்டிப்பாகும். என்று புகழ் பாராட்டும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்ல பெயர் எடுப்பதற்கு உண்டான சூழல் கண்டிப்பாக உருவாகும். என்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரம். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். புதிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். புகழும் பாராட்டும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. மனக்கலக்கம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் இருக்கும். உற்சாகத்தோடு இன்று நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். என்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். கன்னி ராசினியர்கள். இன்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். வழக்கு விவகாரங்களில் வெற்றி வாய்ப்பினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பணியில் ஏற்பட்ட தொய்வு விலகி செல்ல கொடுங்க. சோகங்கள் மாறி சுகங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய சூழலும் கண்டிப்பாக இருக்கின்றது. நினைத்தது ஓரளவு நிறைவேற கொடுங்க. நீடித்த நோயிலிருந்து நிவாரணத்தை பெறுவீர்கள். தொழில் சம்பந்தமாக புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கொடுங்க. இழுபறியாக இருந்த காரியங்கள் கண்டிப்பாக இனிமையாக முடிவடையக்கூடும். தொழில் நிமித்தமாக அல்லது வெளியூர் நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். வழக்குகளில் வெற்றி ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக உள்ள பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடும். செல்வம், உரிமை, அதிகாரம் கிடைக்க பெறுவீர்கள். தவறான வழிமுறைகளை நீங்க செல்வம் கரையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க, பார்த்துக் கொள்ளுங்கள். வேண்டாத செலவுகள் இருக்கும். கெட்ட சகவாசத்தினால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடும். எச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக சிறப்பு. யாரையும் இன்று நீங்க எந்த வகையிலும் காயப்படுத்தி விட வேண்டாம். அதனை பார்த்துக் கொள்ளுங்கள். சில தொல்லைகள் இருக்கத்தான் செய்கின்றது. மாற்றங்களும் இருக்கத்தான் செய்கின்றது. கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் மட்டும் நேரம் செலவிடுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பெண்கள் கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். அற்புதமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் ஏற்பட கொடுங்க. பெண்கள் இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பார்கள். பெண்கள் இன்று கூடுமானவரை பேச்சையும் குறைத்துக் கொள்ளுங்கள். சிறிய அளவில் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள், அது போதும். என்று காதலை பொறுத்தவரை கொஞ்சம் இல்லத்தில் சொல்லுங்கள். தேவையில்லாத முடிவுகள் வேண்டாம், குழப்பம் வேண்டாம். காதலுக்காக நேரத்தையும் வீணடிக்க வேண்டாம். என்று மாணவர்கள் செய்யும் செயலை நிதானமாக செய்யுங்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகள் கண்டிப்பாக நல்ல விதமாக இருக்கக்கூடும். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்கள் இன்று நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று நீங்க பணிகளை எல்லாம் விரைவாக செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். கூட்டாளிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும். நல்ல நண்பர்களை மட்டும் சேர்த்துக் கொள்ளுங்கள். சோகங்கள் மாறி சுகங்கள் ஏற்பட கொடுங்க. நினைத்தது கண்டிப்பாக நடைபெறக்கூடும். என்று உங்களுக்கு வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். வழக்குகள் சாதகமான முறையில் அமைந்துவிடக்கூடும். அஸ்தம். என்று சிலருக்கு பணியிடை மாற்றங்கள் ஏற்படக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல நிலைக்கு கண்டிப்பாக உயர்ந்து செல்வீர்கள். என்று பணிகளை அற்புதமாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். கூடுதல் பொறுப்புகள் வரக்கூடும். எதிலும் சந்தோஷம் உண்டாகக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று மனசுக்கு எடுத்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. சித்திரை. என்று பணிகளை விரைவாக செய்து முடிக்க முடியும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல பாதையில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். என்று முன்னேற்றத்திற்காக கடுமையாக உழைப்பீர்கள். இந்த நாள் உங்கள் கையில் காசு பணம் புழங்கும் நாளாக இருக்க கொடுங்க. பணியில் ஏற்பட்ட தொய்வு விலகி செல்ல கொடுங்க. நல்ல நிலைக்கு உயர்ந்து செல்ல முடியுங்க. என்று உங்களுக்கு பொருளாதார பலம் சிறப்படையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள். இன்று அனைவரும் பெருமைப்படுவதாக நடந்து கொள்வீர்கள். வழக்குகளில் சாதகமான போக்கு ஏற்படக்கூடும். அலைபேசி வழியில் ஆச்சரியப்படும் தகவல் வந்து சேருங்க. பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். சிந்தனை பலம் பெருகும் நாளாக இருக்கக்கூடும். வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும்.
வாகன யோகம் இன்று ஏற்படக்கூடும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். கூட்டு தொழில் செய்பவர்கள் இன்று பின்தங்கிய நிலையில் இருந்து மீண்டு முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடுங்க. பண வரவை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இருக்காது. வந்து கொண்டுதான் இருக்கும். தேயோர் சேர்க்கையால் அவதிப்பட்டவர்கள் அவர்கள் பிடியில் இருந்து விடுபடுவீர்கள். புதிய தொழில் தொடங்குவதற்கு உண்டான ஆர்வம் பிறக்க கொடுங்க. குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். என்ற விலகி சென்றவர்கள் மீண்டும் வரக்கூடுங்க. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். சகோதர ஒற்றுமை பலப்படும் நாள் என்று சொல்ல முடியும். பெண்கள் விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று மனப்பதட்டம் குழப்பம் இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். பதட்டம் கொள்ள வேண்டாம். நடக்கும் விஷயங்களை கூர்ந்து கவனியுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கும். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவருக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். என்று எதிலும் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று மனம் வந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். அலைபேசி வழி தகவல் ஆச்சரியப்படும் வகையில் இருக்கக்கூடும். பழைய வாகனத்தை புதுப்பிக்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடுங்க. சிந்தனை வளம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடும். குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடுங்க. என்று உங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். இந்த இனிய நாளை நீங்க கொண்டாடி மகிழ்வர்கள். சுவாதி. சகோதர ஒற்றுமை பலப்படக்கூடும். வாழ்க்கை முன்னேற்ற பாதை நோக்கி செல்லக்கூடும். பழைய வாகனத்தை விட்டுவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். புதிய தொழில் தொடங்குவதற்கு உண்டான ஆர்வம் ஏற்படக்கூடும். வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள முன் வருவீர்கள். என்று விலகிச் சென்றவர்கள் மீண்டும் வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பிள்ளைகளிடம் அன்பு பாசம் காட்டுவீர்கள். விசாகம். என்று அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். பண வரவும் சீராக இருக்கக்கூடும். கெட்ட சகவாசத்தை அடியோடு ஒழியுங்கள். குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் உருவாக கொடுங்க. வெளி உலக தொடர்புகள் விரும்புவதில் இருக்கக்கூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பயணங்கள் நல்லதொரு பலனை கொடுக்கும். என்று உங்களுக்கு எதிலும் உற்சாகம் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று நல்ல பெயர் எடுப்பதற்கு உண்டான சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுக்க முடியும். சகோதர வழி சச்சரவுகள் கண்டிப்பாக விலகி செல்லும். வரவு ஓரளவு திருப்தி ஏற்படுத்தி கொடுக்குங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள முன் வருவீர்கள். விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து இணையக்கூடும். சகோதர ஒற்றுமை என்று ஏற்படக்கூடும். சகோதர சகோதரிகளுக்கு வேலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழலையும் உருவாக்கி கொடுப்பீர்கள். வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டிய சூழலும் இருக்குங்க. அண்டை அயலாருடன் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் கண்டிப்பாக நீங்கும். உறவுகளிடம் மட்டும் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். எதிலும் உற்சாகமாக செயல்படுவீர்கள். பிள்ளைகளிடம் அன்பு பாசம் காட்டுவீர்கள். பண தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். செயல்திறன் என்று வெளிப்படக்கூடும். புதிய முயற்சிகளை நீங்க பார்த்து பக்குவமாக செய்யுங்கள். அதிக முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தெளிவு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். இன்று புதிய சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடும். இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி விட முடியும். பெண்கள் என்று விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பதட்டம் இல்லாமல் செயல்படுவீர்கள். பெண்கள் என்ற சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவது மிக சிறப்பு. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். பதட்டம் கொள்ள வேண்டாம். மன அமைதியுடன் செயல்படுத்துங்கள். காதலை விட்டுக் கொடுப்பது ரொம்ப நல்லது. என்று மாணவர்கள் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். சந்தோஷமான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். என்று பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவார்கள். புதிய முயற்சிகளில் வெற்றி ஏற்படக்கூடும். சகோதர வழியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்கை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். வெளியூர் பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். நல்ல நிலைக்கு உயர்ந்து செல்லக்கூடிய வாழ்க்கை அமைந்து விடக்கூடும். பிள்ளைகளிடம் இன்று நீங்க கனிவாக நடந்து கொள்வீர்கள். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். அனுஷம். என்ற சகோதர சகோதரியின் ஒற்றுமை ஏற்படக்கூடும். வெளியூர் பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அண்டை அயலாருடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும்.
பக்குவமாக செயல்படுத்தினால் எதிலும் வெற்றி இருக்கும். நூதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும் என்று நீங்க உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வது மிக சிறப்பு. இந்த நாளை நீங்க கொஞ்சம் பொறுமையாகவும் வழிநடத்த வேண்டும். கேட்டை சொத்துக்கள் வாங்க முயற்சியில வெற்றி இருக்குங்க. அனைவரிடத்திலும் நல்ல பேர் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பயணங்கள் நல்லதொரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். கொடுத்த வாக்கையும் கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். செயல்திறன் என்று வெளிப்படக்கூடும். புதிய முயற்சி வெற்றியை கொடுக்கும். அலைந்து திரிந்து சில பணிகளை மேற்கொள்வீர்கள். வெற்றிக்கான பாதையில நீங்க கண்டிப்பாக பயணிப்பீர்கள் என்று உங்களுக்கு தாய் வழி உறவினருடன் சின்ன கருத்து மோதல்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க என்று நீங்க சொன்ன சொல்லை காப்பாற்றி விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள் இந்த முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். எதிலும் இன்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். வழக்குகள்ல ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடுங்க. நினைத்தது ஓரளவு நிறைவேறும் நாளாக இருக்கக்கூடும். நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. தொழில் சம்பந்தமாக புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க. இழுபறியாக இருந்த காரியம் ஒன்று இனிமையாக முடிவடையக்கூடும். தொழில் நிமித்தமாக வெளியூர் அல்லது நீண்ட தூர பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்கும். வழக்குகளை ஓரளவு வெற்றி கிட்டுங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக உள்ள பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடும். செல்வம், உரிமை, அதிகாரம் கிடைக்க பெறுவீர்கள். தவறான வழிமுறைகளில் செல்வம் கரையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எச்சரிக்கை மட்டும் இருக்கட்டும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். வேலை நிமித்தமாக இன்று நீங்க பயணங்களை மேற்கொள்வீர்கள். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். எதிர்பாராத இடமாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. தொழில் கூட்டாளிகளால் உங்களுக்கு சின்னதாக தொல்லை இருக்கும். சிலர் பணம் கேட்டு உங்களை தொந்தரவு செய்யக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று சூழ்நிலை புரிந்து கொண்டு செல்லப்பட வேண்டும். நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறக்கூடும். உடல்நிலையில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். பெண்கள் இன்று அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் இருங்கள். குழப்பங்கள் இல்லாமல் இருங்கள். போக போகத்தான் சரியாகும். அது வரைக்கும் பொறுமையாக இருக்க பாருங்கள் என்று மாணவர்கள் பயம் கொஞ்சம் இருக்குங்க. கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களால சாதிக்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் இருக்குங்க. எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி ஏற்படக்கூடும். மாணவர்கள் இன்று தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2, 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் என்று செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்கக்கூடுங்க. அன்பு பாசம் காட்டக்கூடிய சூழல் இருக்கக்கூடும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். செயல்திறன் என்று வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கும். புதிய முயற்சிகளை கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். போராடம் என்று எழுந்த செல்வாக்கை இன்று மீட்டுக் கொள்வீர்கள். அண்டை அயலாருடன் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் கண்டிப்பாக நீங்கும். எதிலும் உற்சாகமுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். பிள்ளைகளிடம் அன்பு பாசம் காட்டுவீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள் என்று ஓரளவு வரவு திருப்தியை கொடுக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்கக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். உத்திராடம் என்று நல்லவைகள் நடைபெறக்கூடும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். சகோதர வழி சச்சரவுகள் விலகி செல்லக்கூடும். அண்டை அயலாருடன் ஏற்பட்ட மனக்கசப்புகள் கண்டிப்பாக நீங்கும். உற்சாகத்துடன் இன்று பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். இன்று மற்றொரு விஷயத்தில் மட்டும் தட வேண்டாம். கொஞ்சம் பொறுப்பாக இருங்கள், பொறுமையாக இருங்கள். நட்பு வட்டம் விரிவடைய கொடுங்க. கெட்ட சகவாசனை மட்டும் அடியோடு ஒழியுங்கள், அது போதுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று விருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். விரக்தி நிலை மாறி விடிவு காலம் பிறக்கக்கூடும். இடமாற்றத்தால் உங்களுக்கு இனிய மாற்றம் ஏற்படக்கூடும். நினைத்தது ஓரளவு கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். வழக்குகளை உங்களுக்கு சாதகம் ஏற்படக்கூடும். வாழ்க்கையும் வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடுங்க. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். மகரம் ராசினியர்கள் உற்சாகத்துடன் இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரும்பும் விதத்தில் அமைத்துக் கொள்வீர்கள். முயற்சியின் மூலம் இன்று முன்னேற்றம் அடைவீர்கள். உடல் நலனை பொறுத்தவரை வயிறு உபாதைகள் கொஞ்சம் ஏற்பட்டு பின்னர் மறையுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். நீதி நிலையை இன்று நீங்க நிலைநாட்டிக் கொள்வீர்கள். தாய் வழி உறவினருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு கண்டிப்பாக மாறும். இன்று எதிரும் புதிருமாக செயல்பட்டவர்கள் கூட விலகி செல்லக்கூடும். சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சமாளித்து வெற்றி பெற முடியும். புத்தி சாதுரியத்தால் காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடுங்க. வெற்றிக்கான சூழ்நிலைகள் இன்று சிறப்பாக இருக்கக்கூடும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்குங்க. தங்கு தடையின்றி இன்று நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். விரக்தி நிலை மாறி விடிவு காலம் பிறக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் இன்று விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. பெண்கள் இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளும் நாள் என்றே சொல்ல முடியும். காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். குழப்பம் நிறைந்ததாக இருக்கும். காதலில் கொஞ்சம் அமைதி காண்பது மிக நல்லது. எந்த ஒரு சூழ்நிலையும் புரிந்து கொண்டு செயல்படுத்தினால் வெற்றி ஏற்படக்கூடும் என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும்.
எதிர்காலமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு இன்று மன நிம்மதி கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலை நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூட்டுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று தாய் வழி உறவுடன் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். சொன்ன சொல்லை இன்று நீங்க காப்பாற்றி கொடுப்பீர்கள். விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். என்று வீண் விவாதங்கள் மட்டும் தலையிட வேண்டாம், கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். திருவோணம். நடக்கும் காரியங்களும் முன்னேற்றம் இருக்கும். நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். தந்தை வழி உறவில் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். முடிவுகளும் மிக தெளிவாக எடுப்பீர்கள். புத்தி சாதுரியம் வெளிப்பட கொடுங்க. அன்புடன் அனைவரிடமும் பழகுவீர்கள். என்று நீங்க சாதிக்கக்கூடிய வல்லமை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் நீங்க சொன்ன வாக்கை காப்பாற்றி விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அவிட்டம். என்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். நல்ல முடிவுகள் வரக்கூடிய சூழல் ஏற்படக்கூடும். இன்று நேற்றைய பொழுதில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். புத்தி சாதுரியத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. என்று விரக்தி நிலை மாறி விடிவு காலம் பிறக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று எதிர்பாராத திசை திருப்பங்கள் ஏற்படக்கூடும். காரியங்களில் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். தொழில் வளர்ச்சி கூடுதலாக இருக்கக்கூடும். மகிழ்ச்சியும் இன்று நிறைவாக இருக்கக்கூடும். மங்கள செய்திகள் மனையில் கேட்பதற்கான சூழல் வெளிப்படக்கூடும். விரக்தி நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. வழக்குகள்ல ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கும்பம் ராசினியர்கள் பிடிவாத குணத்தை மட்டும் சற்று தளர்த்திக் கொள்ள வேண்டும். என்று நடப்பவை ஒன்று நினைப்பது ஒன்றாக இருக்கக்கூடுங்க. இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். தயவு செய்து இன்று பணியில் உள்ளவர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டும். வரவும் செலவும் சமமாகத்தான் இருக்குங்க. தேக நலன்ல கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். நினைத்தது நிறைவேற கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். பயணத்தால் பிரியமான ஒருவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. என்று உங்களுடைய திறமையில் இருந்து வந்த பின் தங்கிய நிலை கண்டிப்பாக மாறும். தைரியமாக வீடு நடை போடுவீர்கள். உங்கள் வேலைகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வெப்பம் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் கொஞ்சம் எழக்கூடும். கவனம் என்பது கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை மேலோங்கி விடக்கூடும். எனினும் வாழ்க்கை துணை வழியில் உள்ள உறவினர்களுடன் கருத்து பரிமாற்றங்கள் செய்யும் பொழுது மிகவும் எச்சரிக்கை இருக்க வேண்டும். தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக மேலோங்குங்க. சோகங்கள் மாறி சுகங்கள் ஏற்படக்கூடும். பெண்கள் காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அற்புதமான வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்வீர்கள். திடகார்த்தமான உண்மையை புரிந்து கொள்வீர்கள். பெண்களுக்கென்று மனப்பதட்டம் குழப்பம் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதல் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடும். பயம் வேண்டாம். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். எதிர்காலமும் சிறப்பாக இருக்கக்கூடும். மாணவர்கள் இன்று பொறுப்புகளை உணர்ந்து காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று மனம் மகிழும் செய்திகள் வரக்கூடும். புகழும் பாராட்டம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வரக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. மகிழ்ச்சியுடன் இன்று நீங்க பொழுது கேட்பீர்கள். மங்கள நிகழ்ச்சிகள் மழையில் அடைப்பதற்கான சூழல் இருக்கும். பணப்புழக்கம் கடந்த காலத்தை விட இப்பொழுது அதிகரிக்க கொடுங்க. என்று உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சதயம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்குங்க. என்று மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். சீரான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். விரக்தி நிலை மாறி விடிவு காலம் பிறக்க கொடுங்க. தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு உறவினருடன் கருத்து பரிமாற்றங்கள் செய்யும் பொழுதும் கவனம் இருக்கட்டும். எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிரும் வெற்றி இருக்குங்க. என்று உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி. இனிமையாக பேசி பழகுவீர்கள். காரியங்களை ஓரளவு அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். நல்லதொரு முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உடல்நிலையில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. வேலைகளை அற்புதமாக செய்து முடிக்க முடியும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மனசுக்குள் திருப்தி ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு எதிர்பார்த்த புகழும் பாராட்டும் கண்டிப்பாக கிடைக்கும். அரசியல்வாதிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க.
மீனம் மீனம் ராசினியர்கள். இன்று காலப்போக்கில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். சோகங்கள் மாறி சுகங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். விடாமுயற்சிக்கு வித்திடும் இருக்கக்கூடும். பணிகளை இன்று நீங்க அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடுங்க. பணியில் ஏற்பட்ட தொய்வும் விலகி செல்லக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. நினைத்ததை இன்று நீங்க நிறைவேற்றிக் கொள்வீர்கள். நீடித்த நோயிலிருந்து கண்டிப்பாக நிவாரணம் பெறுவீர்கள். அடுத்தவருக்கு இன்று நீங்க கண்டிப்பாக உதவியாகவும் இருப்பீர்கள். ஓரளவு தொழில் வளர்ச்சி கூடுதலாக இருக்கக்கூடும். மகிழ்ச்சியுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் கேட்பதற்கான சூழல் இருக்குங்க. இன்று இல்லத்திற்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். வாய்ப்புகள் வாயிலுக்கு அது வந்து தட்டக்கூடும். சீரான ஓய்வு உடல் நலனை பாதுகாக்க கொடுங்க. அதிகம் சிரமம் எடுத்தால்தான் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கூடும். பணப்புழக்கம் கடந்த காலத்தை விட அதிகமாகவே இருக்க கொடுங்க. எதிர்பார்த்த புகழும் பாராட்டும் கிடைக்கக்கூடும். அரசியல்வாதிகள் இன்று நட்பு வட்டத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று வழக்குகளை வெற்றியும் ஏற்படக்கூடும். யாரிடமும் சற்று கவனத்துடன் செயல்பட்டால் வெற்றி உண்டாக கூடுங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். நல்லதொரு தருணத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். இன்று சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க கொடுங்க. விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் இன்று பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டதில் வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். காதல் மட்டுமே உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனை கொடுக்காது. போக போக எல்லாம் சரியாகும். காதலுக்காக விட்டுக் கொடுத்து செல்லுங்கள் என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி. என் அனைவரிடத்திலும் நல்ல பெயர் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்கள் எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். மனப்பதட்டம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். நிலுவையில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடுங்க. என்ற முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். என் அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு நல்லதொரு பெயர் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இருக்கக்கூடும். முடிஞ்சளவு எதையும் யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. உத்திரட்டாதி. நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். காரியங்களும் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுக்கக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் இன்னும் முடிவு கிடைக்க கொடுங்க. துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளினால் உங்களுக்கு மனம் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கக்கூடும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கும். எப்படியோ உங்களால கண்டிப்பாக சாதிக்க முடியும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ரேவதி. மனம் சந்தோஷம் அடையக்கூடும். காரியங்களும் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். தெளிவான சிந்தனை ஏற்படக்கூடுங்க. சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். வெற்றிக்கான செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. இந்த நாளை இனிய நாளாக நீங்க அற்புதமாக வழிநடத்திக் கொள்ளக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். எல்லாம் சாதகமாக இருக்கும். நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத இருந்தவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல வரன்களும் வரக்கூடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.